ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு சாருக்கு முதல்ல நன்றி. இப்படி பேச அனுமதித்த உங்கள் எல்லாருக்குமே ஒரு மணி நேரம் என்னோட ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் ஒதுக்குற நேரத்துக்காக மிக மிக ரொம்ப நன்றி. கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் பேசுறதை விட கேட்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை. பேசுறது கூட ரொம்ப நேரம் பேசிடலாம், ஆனால் கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு பேச்சாளர் அவர் பாட்டும் பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரம், பரவாயில்ல இங்கே வால் கிளாக் மாட்டிருக்கீங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம் போல, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னாரா, நான் வாட்ச் கட்டல, இங்கே ஏதாவது ஒரு வால் கிளாக் மாட்டிருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் நிப்பாட்டியிருப்பேன் அப்படின்னாராம். உடனே பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வந்துருச்சு, சார் பக்கத்தில் கேலண்டர் மாட்டியிருக்கோம், அதையாவது நீங்கள் பாருங்க, நீங்கள் நாள் கணக்கில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது அநேகமாக நமக்கு இங்கே பிறந்தலாம் நினைக்கிறேன். அதுவும் ஒரு பெரிய திறமை, பேச்சுங்கிறது ஒரு பெரிய கலை அல்லது திறமை. நான் இங்கே பேச வந்திருக்கிறது 1 மணி நேரம் தான் சார் எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால் கரெக்டாக 1 மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். முதலாவது நான் பேச வந்திருக்கேன், சார் சொன்ன மாதிரி நான் பேச வந்திருக்கிறது பணத்தை பற்றி. பணம் தெரியல உங்களுக்கெல்லாம்? என்னப்பா கேள்வி இதுன்னு கேட்குறீங்களா? ஒன்றை கூட எனக்கு தெரியாது, ஆனால் இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவீங்களா? இது என்னன்னு கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். இந்த பணம் யாருக்கு வேணும்? இந்த பணம் யாருக்கு வேணும்? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டு விஷயம், நான் இந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு 2 விஷயம் இருக்கு. ஏன் அவருக்கு இந்த பணம் கிடைச்சிச்சு, அதாவது உங்களுக்கு ஏன் இந்த பணம் கிடைக்கல? நான் பணம் வச்சிருந்தது ஒரு வாய்ப்பு தான், இட்ஸ் சிம்பிள். நான் சொல்றது என்னன்னா, என் கையில இருந்தது ஒரு வாய்ப்பு, பணம்னு பார்க்க வேண்டாம். அது ஏன் அவருக்கு கிடைச்சிச்சு உங்களுக்கு கிடைக்கல? உங்க எல்லாருக்கும் அது தேவை தானே. நீ இந்த உலகத்துல இப்பவும் சரி எப்பவும் சரி எல்லாரையுமே பாருங்க, யாரெல்லாம் வந்து வாய்ப்பை பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆள். எல்லாருக்கும் வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு, ஆனாலும் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு வாய்ப்பு என்ன வந்து பார்க்கணும்னாங்க. யாரும் முன்னாடி வந்து வாய்ப்பை எடுத்துக்கல. யாரெல்லாம் முன்னாடி வந்து வாய்ப்பை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்துல பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரைனிங்ல ஒருத்தர் சோசியல் மீடியா தான் இனிமேல் சொன்னப்ப அந்த நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட ப்ரொஃபஷனலே கிட்டத்தட்ட சோசியல் மீடியாங்கிறத வந்து என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. பின்னாடி நான் ஒரு காலத்துல சொல்றேன், ஒரு நேரம் சொல்றேன் நான். ரெண்டாவது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஏன் அவர் வந்து வாங்கினார்? நீங்களும் என் பக்கத்துல தான் இருக்கீங்க. வெரி குட். யாரோ சொன்னாங்க பேசி வைக்கல, நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்க யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அவர் கொஞ்சம் வெளில போனோம்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி கொடுத்தேன், அதனாலதான் 2 பேரும் வந்தாங்க. ரொம்ப சிம்பிள். இங்க நம்ம பணத்தை பத்தி யாருமே உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதனாலதான் நம்ம பணத்தை பத்திய நாலேஜ் இல்லாமலே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அப்படியா? அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ள போலாமா? சரி, ஓகே. அப்துல் கலாம் சார் தெரியுங்களா? அவர் இக்னைட்டட் மைண்ட்னு ஒரு புத்தகம் எழுதினார், தெரியுமா? அதை ஸ்னேகா தாக்கர்னு ஒரு பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணாங்க. 6வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணாங்க. ஏன்னு தெரியுமா? நானே சொல்றேன். அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாரு, அதுக்கு அந்த பொண்ணு கரெக்டா, சின்ன பொண்ணு 6வது படிக்கிற பொண்ணு பதில் சொன்னது. அதுக்காக தான் எழுதின ஒரு புத்தகத்தை அந்த பொண்ணுக்கு டெடிகேட் பண்ணாரு. கேள்வி அவ்வளவு முக்கியமானதுங்கிறதுனால. கேள்வி இதுதான், இந்தியாவின் எதிரி யார்? ஒருவேளை இங்க யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க, உங்களுக்கு அந்த புக்கு டெடிகேட் ஆகிறதுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. இந்தியாவின் எதிரி யார்? இல்ல, இது நான் சொல்றது ஸ்னேகா தாக்கர் சொன்ன பதில் கேட்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ல வரல. இந்தியாவின் எதிரி யார்? நோய் இல்ல, நீங்க இல்ல. சோம்பேறித்தனம் இல்ல. அது நீங்க சொல்றது ஒரு வேலை ரீசன் இருக்கலாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. நான் சொன்னது ஸ்னேகா தாக்கர் சொன்ன பதில். பொருளாதாரம் இல்ல. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சொல்லுங்க. வறுமை. வெரி குட். பாவர்ட்டி. அவங்க சொன்னதுக்காக, அந்த பொண்ணு சொன்னதுக்காக அந்த புக்கை அவர் டெடிகேட் பண்ணாரு. அப்படியா? நீங்க நம்ம சுத்தி பாக்குறோம், பாவர்ட்டி நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கா என்ன? அப்படி ஒன்றும் தெரியலம்மா, தலையாட்டுறாங்க நல்லா. அப்படி ஒன்றும் தெரியலையப்பா, எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம பண்ற கணக்கு தப்பு. ஆஸ் பர் 2011 எடுத்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்தியாவில் 33% பீப்புள் ஒரு நாளைக்கு $1 கூட சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க 33%. அது ஒரு பெரிய கால்குலேஷனா இல்ல? 33% ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரியல. நான் இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம எப்போதுமே ஒரு தப்பு பண்ணுவோம். நம்ம வீட்டுல யார் பணக்காரன்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். யாரா இருப்பாரு? ஒரு மாமா இருப்பாரு, அவர் வீட்டுல ஒரு கார் இருக்கும், அவர் தான் பணக்காரன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அதே பக்கத்து வீட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா மொத்தமே என்ன, அவங்க வீட்டுல எல்லாருமே பணக்காரனா இருப்பாங்க. காரணம் யார் ஆடி கார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் மேல. அந்த மாதிரி நீங்க நம்ம இந்தியாவுக்குள்ள கால்குலேட் பண்ணாம
மொத்தமா உலகத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, ஏழை யாரு, மிடில் கிளாஸ் யாரு, பணக்காரன் யாரு, அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்களே உலகம் ஃபுல்லா. அந்த உலகத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2% பீப்புள் தான் மிடில் கிளாஸ். நினைச்சு பாருங்க, 97% மேல எல்லாருமே ஒண்ணு ஏழை இல்ல பரம ஏழை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இங்க பணக்காரன்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தரை அமெரிக்கா குடியேற்றினீங்கன்னா அங்க ஒரு ஏழையா தான் இருப்பார். உங்களுக்கு புரியுதா? இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் புரியுற மாதிரி சொல்றேன். இங்க நம்மளோட சராசரி வருமானங்கிறது மாசம் 15,000 ரூபாய், $2,000. 15,000 தானே மேக்சிமம், 10 to 15 தான் நமக்கு இருக்கும். இதே சைனால $7,000, அமெரிக்கால $50,000. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு சராசரி ஒரு மனிதன் ப்ரொடக்ஷன் பண்ற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, இந்த ஏழ்மைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ப்ராப்ளம் சொல்லிட்டேன், இந்த ஏழ்மைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல அது என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? காரணம் விட்டுருங்க, நம்ம நிறைய காரணம் இருக்கலாம். என்ன சொல்யூஷன், அதாவது என்ன தீர்வு, உங்களால என்ன தீர்வு கொடுக்க முடியும்? இதுதான் ப்ராப்ளம். இந்தியாவோட மிகப்பெரிய ப்ராப்ளம் பாவர்ட்டின்னு சொல்லியாச்சு. அப்துல் கலாம் சார் அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன தீர்வு? கரெக்ஷன் இல்லாம இருக்கணும். வேற நாலேஜ். வெரி குட். வேற நீங்க என்ன தீர்வு சொல்ல வரீங்க இந்த பிரச்சனைக்கு? உலகத்தை இந்த இந்தியாவோட பிரச்சனைக்கு நீங்க என்ன தீர்வு சொல்லலாம்? வேற வர வேற வெரி குட். யாராவது எஜுகேஷன் சொன்னீங்கன்னா கரெக்ட். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் பாங்க. இன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம் 5 நாளா நம்ம கொடுக்குற ஒரு ட்ரைனிங் ஒரு டைப் ஆஃப் எஜுகேஷன் தான். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஒரு தகவல் சொல்றேன் கேட்டுங்க, இந்தியாவில் இருக்க 83% பீப்புள் படித்தவர்கள். 83% படித்த இந்த மக்கள் தான் 97% ஏழையா இருக்காங்க. காரணம் ரொம்ப சிம்பிள், இங்க யாருக்கும் மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. ஒரு சர்வே நீங்க போய் என்னோட இங்க ப்ரொஜெக்ட்ல இருந்தாலும் அந்த டேப்பெல்லாம் எடுத்துட்டு வரல, நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணுங்க, இந்தியாவோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு போய் பாருங்க. 75% இந்திய இளைஞர்களுக்கு பேசிக் மணி மேனேஜ்மெண்ட் கூட தெரியாது. தெரியலங்கிறது சர்வே சொல்லுது. பேசிக் மணி மேனேஜ்மெண்ட். நான் ஒன்றும் அட்வான்ஸ் லெவலில் ஃபினான்ஸ் எல்லாம் ஷேர் அந்த மாதிரிலாம் கூட போகல, பேசிக் மணி மேனேஜ்மெண்ட்டே தெரியல அப்படிங்கிறது தான் இன்னைய நிலைமை. காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த ஸ்கூலோ, எந்த கல்லூரியோ, எந்த பள்ளிக்கூடமோ உங்களுக்கு பணத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கவே கொடுக்கல. நீங்க MBA படிச்சாலும் இன்னொருத்தட்ட வேலை செய்யறது எப்படின்னா சொல்லிக் கொடுப்பாங்க இல்ல? எங்கேயாவது பணத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தாங்களா? வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க, எங்கேயாவது பணத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தாங்களா? நான் எல்லா குழந்தைகள்ட்டையும் ஒரு ஆசையா கேட்கிற ஒரு கேள்வி, வாட் யூ வாண்ட் டு பிகம், நீங்க என்ன ஆக போறீங்கன்னு. உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி, கலெக்டர் ஆகி, அப்புறமா எப்படி ஒன்னாகி இப்போ ஒரு இன்ஜினியரா இருப்போம், அப்படித்தானே? எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்கறீங்களா? எல்லாம் என்ன பதில் சொல்றாங்க? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாமே, ஏன்னா செக்ஷன் டைம் அப்படி. இன்ஜினியர் சொல்லுவாங்க, டாக்டர்னு சொல்லுவாங்க. எதுக்காக அதை சொல்றாங்க? அல்டிமேட்டா என்ன விஷயம்? எதுக்காக இன்ஜினியர், எதுக்காக டாக்டர்? வெரி குட். கட்டமைப்பு அப்படி இருக்கு, மைண்ட் செட் அப்படி இருக்கு. அதை தாண்டி அல்டிமேட் எய்ம் இஸ் இன்கம். வெரி குட். எல்லாருக்குமே எதுக்கு வேலைக்கு போறோம் சார்? சிம்பிளா சொல்லுங்க. பணத்துக்காக வேலைக்கு போறோம். இன்னொன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கோட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க பாக்குறீங்க, தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கோட் சொல்லுது. அது மாதிரி அந்த வேலையை விட்டுருங்க. அது இல்லாம நம்ம போற வேலையெல்லாம் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க? 8 மணி நேரம், 10 மணி நேரம். எதுக்காக? பணத்துக்காக. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி சர்க்கிள் எடுத்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு நாள் இதை பண்ண போறீங்க? 60 வயசு முடிக்க இருக்க ஒருத்தர், 70 வயசு இருக்க முடிக்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்றாருன்னா தன் வாழ்நாள்ல 20% வாய்ப்பு, 20% வயசு, அதாவது 20 வருஷத்தை அவர் வெறும் பணம் பண்றதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்றார். எவ்வளவு நாள் நம்ம ஒர்க் பண்ண போறோம்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நான் இப்போ நீங்க லேடிஸ் இருக்கலாம், அவங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ண போறாங்க? அப் டு வயசானவங்க இருக்கலாம். உங்க பேர குழந்தைங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ண போறாங்கன்னு நீங்க கத்துக்கிட்டதை கண்டிப்பா உங்க சில்ட்ரன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இங்க இதை பத்தி சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க படிச்சுட்டு ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க குழந்தைங்கள்ட்ட தயவு செஞ்சு இதை சொல்லுங்க. இந்த கிளாஸ்ல வர மெசேஜ் கண்டிப்பா நீங்க குழந்தைகிட்ட போய் சேருங்க. எவ்வளவு நாள் ஒர்க் பண்ண போறீங்க? வெறும் பணம் பண்றதுக்காக மட்டும்தான் ஒரு மிஷினா நீங்க இங்க வந்து பணம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க போறீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா?
உங்க உழைப்பு. நல்லா கேளுங்க, ஒரு வேலைக்கு மட்டும் நீங்க போறீங்கன்னா நீங்க படிச்சது, உங்க ஆற்றல், தினைக்கு நீங்க சாப்பிட்டது, உங்களுடைய மூளை, உங்களுடைய எனர்ஜி எல்லாமே எங்க போவோம்? அந்த ஒரு வேலைக்கு தான் போகும். இல்ல 8 மணி நேரம் மட்டும் இல்ல, அந்த 8 மணி நேரத்துக்கு நீங்க மென்டலி காலையில இருந்து சாயங்காலம்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லையே, எல்லாருக்கும் இது பொதுதானே. எல்லாரும் படிப்போம், வேலைக்கு போவோம், அப்படி 60 வயசு முடிக்க வேலைக்கு போவோம், அப்புறம் இறந்துருவோம். ஓகே, வெரி குட். எப்போ வாழ்வீங்க? ஒரு அற்புதமான கோட் உண்டு, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், எப்போ வாழ்க்கைன்னு. இந்த கோட்டை யாரும் படிச்சிருக்கீங்களா? 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், எவ்வளோ நேரம் வாழ்க்கைன்னு. எங்க ஊர் சேர்ந்த ஒருத்தர் எழுதினது, ஹிந்து பேப்பர்ல நடுப்பக்கத்தில் எழுதிட்டு இருக்கா சொல்லிட்டு. சிம்பிள். நான் உங்கள்கிட்ட சொல்ற விஷயம் தான். நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் இங்கன்னா, வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. வெறும் பணம் பண்றது மட்டும் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையை பார்க்கறதுக்கு இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பணம் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு எல்லாம் டெஃபினேஷன் கொடுப்பாங்க, நான் அதை கொடுக்க வரல. நான் சொல்லிட்டு இருக்க வார்த்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது நிதி சுதந்திரம். யாராவது இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரா anyone? வெரி குட். நான் சொல்லித்தரேன். நான் சொன்ன பேர் வினோத், மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கேன். ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுக்கு அந்த வார்த்தையை சொன்னது நான் தான். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பணம், ஒரு குறிப்பிட்ட தொகையானது உங்க வீட்டுக்கு அல்லது உங்களுடைய செலவுக்கு வருது. உங்களுடைய எந்த இன்புட்டும், அதாவது நீங்க எந்த உழைப்பும் இல்லாம, அல்லது உங்களுடைய முன்னாடி சேவிங்ஸ் இருக்கலாம், இப்போதைய எஃபெக்டிவா வேலை பார்க்காம, அல்லது உங்களுடைய பிரசன்ஸ் இல்லாம உங்க வீட்டுக்கு ஒரு பணம் வருதுன்னா, அந்த பணம் உங்களுக்கு வாழ்றதுக்கு போதுமானதா இருந்துச்சுன்னா. ஏன்னா ஒருத்தருக்கும் வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் மாறும். 10,000 வாழலாம், 50,000 வாழலாம், 1 லட்சத்திலையும் வாழலாம். அது உங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வச்சுக்கங்க. மாசம் உங்களுக்கு 1 லட்சம் தான் தேவைன்னா, அந்த 1 லட்சம் உங்களுடைய டைரக்ட் இன்புட் இல்லாம வருது அப்படின்னா நீங்க பினான்சியலி ஃப்ரீடமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு படிநிலை இருக்கு. யாரெல்லாம் அல்லது யார் வீட்டுல எல்லாம் ஒரே ஒரு இன்கம் மட்டும் இருக்கு, அதாவது எங்க அப்பா மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க, இல்ல என்னோட கணவர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். யாராவது ஒரே ஒரு இன்கம் தான் சார் இருக்கு எங்க வீட்டுக்கு. ஓகே, ஃபைன் ஃபைன், நோ ப்ராப்ளம். இதுக்கு பேரு பினான்சியலி இன்செக்யூர்னு பேரு. யாரோ, நான் இந்த கதை வந்து இங்கிலாந்து சேர்ந்த ஒரு பொண்ணு இங்க இருக்க மும்பையில் இருக்கிற ஒரு டாக்டரை பத்தி எழுதின ஒரு ஸ்டோரி என்னோட ஃபேஸ்புக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம். அந்த புக்கு சொல்ற கதை இதுதான். அவர் ஒரு ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் புக் பண்ணாருன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டைம்ங்கிறத புக் பண்ற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன். அந்த பொண்ணு அவர்கிட்ட ஹார்ட் சர்ஜன் பண்ணிட்டு போயிட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு திரும்ப வர்றாங்க அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக. டாக்டர் இல்லை. ஸோ ஃபைன், அவங்க வீட்டில் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க போய் சர்ச் பண்றாங்க. அவங்க முன்னாடி இருந்த வீட்டில் இல்லை. அந்த அம்மாவை தேடி பார்த்தா அந்த அம்மா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு இடத்துல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜனுடைய ஒய்ஃப். அந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவர் அவ்வளவு பயங்கரமா பணம் சம்பாதிக்கும், லேக்ஸ்ல பணம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். அவர் வாங்கின ஒரு வீடு, அவர் வீட்டு கடன். அந்த அம்மா சொல்லுது, நான் கோடிக்கணக்கான மதிப்புல ஒரு வீட்டுல இருந்தேன், ஆனா சாப்பிட என்ன பண்ணுவது எனக்கு தெரியல அப்படின்னு. ஒருவேளை கடன் அதிகமாகும் போது வீட்டை எடுத்துட்டு வெளில வராங்க, வேற வழி இல்லாம அப்புறமா நர்ஸா தொழிலுக்கு போறாங்க அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக. எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி அவங்க சொல்றது தான், எல்லாருமே பினான்சியலி இன்செக்யூரா நிறைய பேர் இங்க இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆளுக்கு இந்த நிலைமை எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க யோசிச்சுக்கங்க அப்படிங்கிறது தான். வாட் இஸ் பினான்சியலி செக்யூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம இருந்தாலும் அல்லது நம்ம இல்லாட்டினாலும் இல்ல என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்க வீட்டுக்கு வருதோ அது உங்களுடைய பிரசன்ஸ் இல்லாமலே வந்தாதான் அது பினான்சியலி செக்யூர். முதல்ல நீங்க பினான்சியலி இன்செக்யூர்ல இருந்து பினான்சியல் செக்யூருக்கு வாங்க. அதாவது புரியுது, அதாவது என்னன்னா உங்களோட நிதியானது உங்களுடைய இன்புட் இல்லாமலே உங்க வீட்டுக்கு வரணும். ஒரு 5,000 10,000 மினிமம் சொல்றேன், மினிமம் வேஜ், அதாவது மினிமம் சர்வே பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்க? 15,000 பரவாயில்ல, சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 15,000 அல்லது 10,000 அந்த ஒரு அமௌண்ட் ஆகுது நம்மளுடைய பிரசன்ஸ் இல்லாம அதை கொண்டாடணும் அப்படின்னு பண்ணுங்க. அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணுங்க, அதுக்கு உழைங்க. இப்ப நான் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பக்கத்துல நாளைக்கு ஒரு அரசு மருத்துவம் உருவாக்க முடியுமா? நாளை காலையில முடியும், ஆனா ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண முடியுமா? இப்ப என்ன பண்ணணும், அதுக்கு தம்மாந்துண்டு ஒரு விதை, அதை போட்டா போதும். இதாங்க பினான்ஸ். நாளைக்கே நான் உங்களை யாரும் பெரிய பணக்காரனாகணும்னு சொல்ல போறதில்ல, ஆனா பணக்காரனாக எல்லாராலையும் முடியும். அதுக்கு தேவை பொருளாதார அறிவு. இது எனக்கு சொன்னவர் ராபர்ட் கியோசாக்கி. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல. ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புத்தகம், அது தமிழ்ல பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு இருக்கு. நீங்க போங்க, புக் ஸ்டால் போங்க, அந்த புத்தகத்தை முதல்ல வாங்கி படிங்க. இல்ல நீங்க உங்க குழந்தை யாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அந்த புக்கை வாங்கி அவங்கள்ட்ட கொடுங்க. அந்த புத்தகம் இதுதான் சொல்லுது, பணக்காரன் ஆகிறது ரொம்ப எளிது, தேவை நிதி பற்றிய அறிவு மட்டுமே. ஏன் நான் பணக்காரன் ஆகணும்னு என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சினிமா ஒரு காரணம் இருக்கு, நம்ம சொல்லுவோம். ஏன் பணக்காரன் ஆகணும்னு என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. நான் ரெண்டே விஷயம் சொல்றேன். கொடிது கொடிது வறுமை கொடிது. கொடிதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளா வள்ளுவரை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிலும் கூறியதில்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்க நான் நிறைய பேர்ட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்கள்ட்ட இந்த ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, பணம்ங்கிறது ஒரு பாவப்பட்ட விஷயம், அது தேவையில்லை, வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற எல்லாரும் பாருங்க, அவங்க பணத்துக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையிலே பணக்காரன் யாரும் பணம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, ஏழை தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட தப்பு இல்லை, அவங்களுக்கு கொடுத்த மெசேஜ் அப்படி, அவங்க பார்க்குற சினிமா அப்படி. எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, பணம் எடுக்கிறவன் பணம் முக்கியம் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏன் தெரியுமா? அப்பதான் நம்ம 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவோம். பணம் முக்கியம்னு எனக்காவது ஒரு சினிமா எடுத்தாலும் வச்சுங்க, அது 100 ரூபா கூட கொடுத்து நம்ம பார்க்க மாட்டோம். அதனாலதான் படம் எடுக்கிறவங்கலாம் பணம் முக்கியம் இல்லை, ஏழை நல்லவங்க, பணக்காரன் கெட்டவங்கிற ஃபர்ஸ்ட்லேயே காட்டிட்டு இருப்பாங்க. காரணம், பார்க்கறது ஏழை, அவங்களுக்கு கவர் பண்றதுக்காக. என்னைக்காவது நீங்க பார்த்துருக்கீங்களா ஒரு ஏழை ஒரு 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 ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம், டேஞ்சர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சேர்ந்த மக்கள் இவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு? பெரிய பெரிய ஹசார்டுக்கெல்லாம் கொடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. இந்தியாவிலே அதிகமா டொனேஷன் கொடுத்தது யாரும் தெரியுமா? நீங்க எவ்வளவு டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. பணம் சம்பாதிக்கிறதோட மிக முக்கியமான நோக்கம் நான் நினைக்கிறது, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆகாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சம்பாதிங்க, உங்க தேவை போக மற்றவங்களுக்கு அதை கொடுங்க. இங்க ஒரு காலத்துல இங்க இந்த இந்த உலகத்திலே வந்து கின்னஸ் ரெக்கார்டு ஒருத்தர் பண்ணிருக்காரு, வாரன் பஃபட்னு. அவர் பண்ண ரெக்கார்டு என்ன தெரியுமா? $36 பில்லியன் சொசைட்டி கொடுத்திருக்காரு. அவர் சம்பாதிச்ச $36 பில்லியன். நான் சொல்றது, உங்களால எவ்வளவு முடியுமோ அதை சம்பாதிச்சு இந்த சொசைட்டிக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்காக பண்ணுங்க. நம்ம தோன்றுக புகழோடுன்னு ஒரு குரல் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த புகழ் என்னன்னு அவர் சொல்லியிருக்காரு, என்னைக்கா படிச்சிருக்கீங்களா? அந்த நம்ம குரல்லே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க உங்க உடலுக்கு இவ்வளவு பண்றோம், உயிருக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவும் ஊதியம் இல்லை உயிருக்கு. ஸோ கொடுக்கறதுக்காகவாது நீங்க சம்பாதிங்க. ஸோ பணம் பண்றதுங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. நேர்மையான வழியில நிறைய பணம் பண்ணலாம், நிறைய பணம் பண்றது தப்பு கிடையாது. நீங்க பண்றதுக்கான நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கணும். உங்க தேவை, அதாவது நான் சொல்றது என்னன்னா, நீங்க வெறுமனே வேலை செய்யறதுக்கு மட்டும் இங்க வரல, உங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இங்க நிறைய, நான் என்ன சொல்றேன், இன்னொரு சர்வே சொல்லுது, இங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன், பெண்களுக்கு வரக்கூடிய, அதாவது இங்க ஒர்க் பண்ற, அதாவது அக்ராஸ் த வேர்ல்டு ஒர்க் பண்ற உமன்ல 80% பீப்புள் உடல் உபாதைக்கு உள்ளாயிருக்காங்க. காரணம் வேலை. நீங்க சர்வே எடுத்து பாருங்க, ஒர்க் பண்ற 80% மக்கள் உடல் உபாதைக்கு ஆளாயிருக்காங்க. காரணம் வேலை. நான் வேலைக்கு ஆப்போசிட்டான ஆள் கிடையாது, நீங்க வேலைக்கு போங்க, ஆனா வேலைக்கு போறதே எப்போதும் ஒரு வேலையா வச்சுக்காதீங்க தான். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம அடுத்த ஸ்டெப் போலாமா? இந்த பணம் யாருக்கு வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன். இல்ல நான் முதல் நாள் கொடுத்துட்டு தான் இருந்தேன். 500 ரூபா காட்டினேன், ஒரு இடத்துல கொடுத்தது வாங்கினவரு அவர் போயிட்டாரு. அதனால லாஸ் ஆனாலும் 100 ரூபாயோட ஆகட்டும்னு இப்ப நான் தேடி கண்டுபிடிச்சு 200 ரூபா எடுத்துட்டு வந்தேன். இது ஒரு ஃபினான்சியல் இதுதான். சரி, இந்த பணம் உங்களுக்கு தெரியும், இது எது மாற்றம் இருக்கா? நான் 500 ரூபா நோட்டு எடுத்தோம்னா மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, அதனாலதான் விவரமா 100 ரூபா நோட்டை காட்டுறேன். இதுல எது மாற்றம் இருக்கா? இல்ல. சரி, இந்த நோட்டை நான் மடிச்சு ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு பேக் பண்ணி, இந்த ஒரு இங்க வேணாம், ஸ்கூலா இருக்கு, பசங்க நோண்டி பார்த்துருவாங்க, நம்ம ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருவோம். அது மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட், நான் சொல்றேன், எல்லா ப்ரிசர்வேட்டிவும் போட்டு ஒரு பேக்ல போட்டு புதைச்சி வச்சிருவோம். 1 வருஷத்துக்கு அப்புறம் இதை எடுப்போம். எது மாற்றம் இருக்குமா? என்ன மாற்றம் இருக்கலாம்? இல்ல, அதுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, இனிமேல் மாற்ற மாட்டாங்கன்னு நம்புறேன் நான். வெரி குட். வேல்யூ கம்மியாயிடு. யார் சொன்னது? அது என்ன வேல்யூன்னு சொல்லலாமா? அவ்வளவுதான் பிட்டு வருஷம். வேற சொல்லுங்க சார். வெரி குட். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இதோட மதிப்பு குறையுங்கிறது கரெக்டான பதில். அதுக்கான கரெக்டான ஆன்சர் இன்ஃப்ளேஷன். கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தை? கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது உண்டா?
கரண்ட் இன்ஃப்ளேஷன் எவ்வளவுன்னு தெரியுமா? நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த பணமானது இதுக்காக சம்பாரிச்சிட்டு இருக்கோம். நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த பணமானது இதோட வேல்யூ தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் எவ்வளவு ஜீனி வாங்கலாம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜீனி வாங்கலாம்? இன்னைக்கு போனீங்கன்னா எவ்வளவு ஜீனி வாங்கலாம்? நீங்க நினைக்கலாம் பொருளோட விலை ஏறிட்டு இருக்குன்னு. வெறும் பொருளோட விலை மட்டும் ஏறல, இந்த பணத்தோட வேல்யூவும் குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்க கேட்டீங்க இல்லையா, பினான்சியல் எஜுகேஷன்ல பேசிக் இது. இந்த பணம் குறையுதுங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? வெரி குட், ஃபைன். நான் பின்னாடி கடைசி அந்த சப்ஜெக்ட் வரேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் சரி இதோட வேல்யூ குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போய் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலைக்கு எனக்கு சம்பளம் பத்தலன்னு கேட்கறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் பணவீக்கம் தான். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சொல்லுவாங்க பணவீக்கத்துக்கு நிகரான சம்பள உயர்வு வேணும்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க எவ்வளவு பேருக்கு கணக்கு எழுதுறீங்க? பணவீக்கம்னா என்ன? 1000 ரூபாய்க்குள்ள இரும்பு தராரு. இப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு போன வருஷம் நீங்க வாங்கின ஜாமானுக்கும் அதே ஜாமான வாங்க இந்த வருஷம் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதோ அவ்வளவுதான் பணவீக்கம். இதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் பண வாட்டம் அப்படின்னு பேர். அது எங்க நடக்குதுன்னா, எல்லா பணத்துக்குமே, நம்ம பணம் மட்டும் இல்ல, அமெரிக்க டாலரா இருக்கட்டும், யூஎஸ்ல எல்லா பணத்துக்குமே இந்த ஒரு பண்பு உண்டு. என்னன்னா, தன்னோட அளவுல குறைஞ்சிட்டே வரும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா திரும்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 1000 ரூபாய் வாங்கினா நீங்க 1000 ரூபாய் வாங்கல, அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மணி இல்லூஷன் பேர். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க, இது பணவீக்கம்னு கவர்மெண்ட் சொல்ற ஒரு ரேட். இப்ப இது 4% இன்னைக்கு இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷம் இந்த 100 ரூபாயை வச்சு நீங்க வாங்கின பொருளை இந்த வருஷம் வாங்க 104 ரூபாய் தேவைப்படுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா அது கவர்மெண்ட் சொல்ற பணவீக்கம். ஆனா நான் சொல்றேன், இதை மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. உங்க ஒருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பணவீக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து பாருங்க. எப்படி பாக்குறது? முதல்ல நாம அதை எழுதியிருக்கணும். உதாரணம் சொல்றேன், போன வருஷம் இதே டிசம்பர் மாசம் உங்களுக்கு எவ்வளவு செலவானுச்சு, அதுக்கும் இந்த வருஷம் இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் தான் உங்களோட பணவீக்கம். இது யாரும் கவனிக்கிறது இல்லை. முதல்ல பணம் எழுதி, எவ்வளவு பேர் அக்கௌண்ட்ஸ் எழுதுவீங்க? 1 2. வெரி குட், வெரி குட். தயவு செஞ்சு முதல்ல அக்கௌண்ட்ஸ் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கல்யாணம் ஆகும்போது பாப்பீங்க, ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது செட்டில் ஆகி வேலைக்கு போவாரு, கல்யாணம் ஆயிருக்கும், ஓகே அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஒரு 12-15 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைய சேர்க்க வரும்போது அவர் கடன் வாங்கிட்டு இருப்பார். பாத்திருக்கீங்களா? எங்கே பாத்திருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் இருக்கும். நீங்க உங்களோட பர்சனல் லைஃபை செக் பண்ணுங்க. ஒரு காலத்துல செட்டில்டுன்னு சொன்ன ஒரு ஆள் இன்னைக்கு ரொம்ப கீழே இருப்பார். இதுக்கு அவருக்கு ரீசனே தெரியாது. வேலைக்கு தான் போயிருப்பாரு, வேலை சம்பள உயர்வு வந்திருக்கும், ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அவர் கீழே தான் இருப்பார். காரணம் பணவீக்கம். நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல போங்க, இன்னைய டேட்ல இருந்தாவது உங்க கணக்கை எழுத ஆரம்பிங்க. இந்த கணக்கை எழுதுங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு உள்ள பணவீக்கம் தெரியும். உங்க பணவீக்கத்தை தாண்டி நீங்க கொஞ்சமாவது சம்பாதிச்சாதான் நீங்க இப்ப இருக்க ஸ்டேட்டஸ்ல இருக்க முடியும். ரொம்ப அடிப்படை. உங்க பணவீக்கத்தை தாண்டி ஒரு பங்காவது அதிகமா சம்பாதிச்சா மட்டும்தான் நீங்க இதே ஸ்டேட்டஸ்லயே இருக்க முடியும். இதை தாண்டி போகணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், உங்க பணவீக்கத்தையும் தாண்டி உங்க வருமானம் இருக்கணும். ஓகே, இந்த ராபர்ட் கியோசாகி ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது. அதை சொல்லி நம்ம கூட கிளாஸ நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி பணக்காரன் ஆகுறது? என்னைக்காவது சர்ச் பண்ணிருக்கீங்களா? நான் சொல்றது இருக்கட்டும். நீங்க என்னைக்காவது சர்ச் பண்ணிருக்கீங்களா ஹவு டு பிகம் அ ரிச்னு? தேவையில்லை. பரவாயில்ல, வெரி குட். உங்க பணம் நான் பாராட்டேன். நமக்கு தேவை பணம் தான், அப்படிதானே? யாராவது மறுக்கிறீங்களா? அதை பணம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? யாருங்க சொல்லுங்க. ஃபைன், அந்த இதுக்கு தான் நான் வரேன். வெயிட் பண்ணி. பணம் வேணாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை முதல்ல மாத்துங்க. நான் ரொம்ப சிம்பிளா என்னோட கிளாஸ்ல அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கை இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சார் நீங்க நடத்திருப்பாங்க. அதை தாண்டி எண்ணங்கிறது ஒரு ஓட்டம் தான், ஒரு ஸ்டேஜ் கிடையாது. எண்ணங்கிறது ஒரு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் என்னோட கிளாஸ்க்கு பேரு மைண்ட் செட் ட்ரைனிங் சென்டர்னே வச்சேன். மைண்ட் செட்னா என்னன்னா என்ன ஓட்டம், உங்க ஓட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கை இருக்கும். பணத்தை பத்தி உங்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்கு இதை பொறுத்து நீங்க யாருன்னு சொல்லிடலாம். நாளைக்கு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா?
நீங்க அண்ணாடம் காட்சின்னு பேரு, நீங்க பரம ஏழை. அடுத்த வாரம் பணத்துக்கு என்ன பண்றது, அடுத்த வாரம் உள்ள இதுக்கு பணத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏழை. அடுத்த மாசத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க மிடில் கிளாஸ். அடுத்த வருஷம் எப்படி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மைண்ட் செட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? அடுத்த வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க ஒரு பணக்காரர். அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க பெரிய பணக்காரர். எங்க வேணாலும் கிராஸ் செக் பண்ணுங்க. இங்க ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கிறதுனால சில பிராண்ட் நேம் நான் சொல்ல முடியாது. சில பிராண்ட் உள்ள வந்தப்ப இன்னும் லாபமே இல்லாம நீங்க நினைச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு அவங்களோட நிறைய பேரோட பெரிய பெரிய பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கோல் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த வருஷத்துல நாம எங்க இருப்போம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொன்ன இதே மரம் வளர்க்கறது தான். இன்னைக்கு நல்ல மரம் வளர்த்தா இந்த சந்திரம் இந்த மரம்லாம் வளர்த்தா செம்மரம்லாம் வளர்த்தா லாபம்னு தெரியும். ஆனா 10-15 வருஷம் வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செட்டே கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? யாராவது யோசிச்சிருக்கீங்களா உங்க பினான்ஸ்? நாளைக்கு என்ன நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நீங்க உங்க வீட்டுல போய் சர்ச் ஒரு நேரம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பினான்ஸ் லெவல்ல எந்த டார்கெட்டை பார்த்தீங்களோ அந்த லெவலில் தான் நீங்க இருப்பீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதை மாத்தினீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் மாறும். அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்கணும்னு இப்ப யோசிங்க. இதே வேலையில தான் இருக்கணுமா? அவர் சொன்ன மாதிரி நீங்க வேலையில இருக்கணுமா இல்ல வேலை கொடுக்கணுமா? இந்தியாவுக்கு இப்ப தேவை வேலை கேட்கிற ஆள் இல்ல, வேலை கொடுக்கிற ஆள். இங்க பிரச்சனையே அதான். இங்க நிறைய பேர் வேலை செய்ய ரெடியா இருக்கும், ஆனா யாரும் வேலை கொடுக்க ரெடியா இல்ல. காரணம் நம்ம எஜுகேஷன்ல எங்கேயுமே பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதே இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, பணத்துக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா இல்ல பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க போறீங்களா? ராபர்ட் கியோசாகி இதுதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னாரு, நீங்க பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சம்பாதிக்க முடியும். பணம் உங்களுக்காக வேலை செஞ்சா உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியும். ரொம்ப பேசிக்கான ரூல். பணத்துக்காக நீங்க வேலை செய்யறீங்களா இல்ல பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா? பணம் உங்களுக்காக வேலை செஞ்சுச்சுன்னா நீங்க பணக்காரன் ஆகலாம். நீங்க பணத்துக்காக வேலை செஞ்சா இதே ஸ்டேட்லாம் போயிட்டு இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு பதிலாக ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னோட ஆபீஸ்ல. அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஏன் வேலை செய்யறீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? பணம் கொடுக்குறாங்க, நான் வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? பணத்தை கொடுத்தேன், வேலை நடந்தது. அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிச்சு, எனக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும்? பணத்துக்காக வேலை செய்யும் போது அதிகமா பணம் கிடைக்குமா, பணம் உங்களுக்காக வேலை செய்யும் போது அதிகமா பணம் கிடைக்குமா? இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்கு. அதை தான் ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாரு அப்படின்னா அசெட் அண்ட் லயபிலிட்டி அப்படின்னு பிரிக்கிறேன். எங்க பார்த்து கேட்டுக்கீங்களா? அசெட் அண்ட் லயபிலிட்டி. வெரி குட் சார். நான் பேக் தட். அசெட்னா என்ன? யாரையா காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? சொத்துக்கள் அது நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது. ஆனா அசெட்டுங்கிறதுக்கு ராபர்ட் கியோசாகி அந்த விளக்கம் கொடுக்கல, அவரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க வாங்குற ஒரு பொருள் உங்க கைக்கு பணத்தை எடுத்துட்டு வந்தா அது பேர் அசெட். நீங்க வாங்குற ஒரு பொருள் உங்க பையிலிருந்து பணத்தை எடுத்தா அது பேர் லயபிலிட்டி. சொத்து அல்லது சேதாரம் எப்படி வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க வாங்குற பொருள் உங்க கைக்கு பணத்தை எடுத்து வந்தா அது பேர் என்ன? பணக்காரன் நீங்க ஆகணும்னா நீங்க நிறைய அசெட் வாங்கணும். ஏழை ஆகணும்னா ரொம்ப பிரச்சனை இல்லை, நீங்க தொடர்ந்து லயபிலிட்டி வாங்கிட்டு இருக்கலாம். அசெட்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். வீடு அசெட்டா லயபிலிட்டியா? லயபிலிட்டி. கார் அசெட்டா லயபிலிட்டியா? கார் அசெட்டா லயபிலிட்டியா சார்? லயபிலிட்டி. பிசினஸ் அசெட்டா லயபிலிட்டியா? விவசாயம் அசெட்டா லயபிலிட்டியா? ஃபைன். நல்லா தெரிஞ்சுங்க, அசெட் லயபிலிட்டிங்கிறது பொருளை பொறுத்து இல்லைங்க, அந்த பொருளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு இருக்கு. காரை வாங்கி நீங்க ஓட்டினா லயபிலிட்டி. காரை வாங்கி வாடகை கூட்டா? திரும்பவும் சொல்றேன், வீடு வாங்கி நீங்க குடியிருந்தீங்கன்னா அதை வாங்கி வாடகை கூட்டா? பிசினஸ் உங்க கையை உங்க பதவியிலிருந்து பணத்தை எடுத்து உள்ள விழுந்துச்சுன்னா, நிறைய பேர் இங்க பிசினஸ் பண்றது எப்படி தெரியுமா? ஒரு லயபிலிட்டியா தான். என்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் கேட்பாங்க, சார் நான் ஒரு 5 லட்சம் வச்சிருக்கேன், பணம் என்ன பிசினஸ் பண்ணலான்னு. நீ ஒன்றும் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிசினஸ் பண்றதுக்கு பணம் முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, பிசினஸ் பண்றதுக்கு பணம் முக்கியம் இல்லை. பிசினஸ் பண்றதுக்கு தேவை ஸ்கில், திறமை,
அதை வளர்த்துக்கிட்டு வாங்க. வெறும் பணத்தை மட்டும் வச்சு பிசினஸ் இங்க கிடையாது. இன்னைய டேட்டுக்கு இங்க சபையில யார்கிட்ட கேட்டாலும், எந்த ஒரு பெரிய ஆள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்திருக்கு, அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ற ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு. பணம் பிசினஸ் பண்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல, தேவை ஒரு ஐடியா அல்லது திறமை, அவ்வளவுதான். இங்க நிறைய பேர் நான் பிசினஸ் நிறைய பேர் பிசினஸ் கன்சல்டா இருக்கேன். என்கிட்ட வந்து பேசும்போது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க நிறைய பேர் பண்றது பிசினஸ் ஒரு லயபிலிட்டியா தான். 10 லட்சம் இருந்துச்சு சார், கடையை திறந்தேன், இப்ப 2 லட்ச ரூபாய் கடன்ல இருக்கேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. நீங்க நிறைய பேரை பாருங்க. நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, ஒரு ஸ்டாப் லெவல்ல இருந்து கீழே வந்திருப்பாங்க, கீழே மேல போயிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? உங்க கண்ணுக்கு எதுக்கு எவ்வளவு தூரம் பாக்குறீங்க? ஏன்னு யோசிச்சிருக்கீங்க என்னைக்காவது? நீங்க இங்க சிதம்பரம் கோயில் போங்க, அங்க பங்குனி உத்தரவு நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து வாசல்ல வச்சு ஒருத்தருக்கு வந்து முண்டாஸ் கட்டி அனுப்புவாங்க. பார்த்திருக்கீங்களா யாராவது? சிதம்பரம் கோயில் அவர் யாருன்னு தெரியுமா? இல்ல அவங்க இல்ல. பாலை இப்ப நம்ம பெரிய கோயில் இருக்கு இல்லைங்களா, அதோட வாரிசு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சோழரோட முடியும், அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன் வருவாரு, குலோத்துங்க சோழன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்தவங்க பாளையக்கார சோழர்கள்னு பேரு. அந்த பரம்பரையில வந்த ஒருத்தர் தான் அவர். அவங்க அப்பாவுக்கு 1930 கல்யாணத்துல கச்சேரி செலவு மட்டும் 1000 ரூபாய். 1930 1000ங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட்? 1930 1000ங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட்? ஆனா இன்னைக்கு அவர் 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஒரு வீட்டுல இருக்கார். காரணம் என்ன? இங்க இருக்க எவ்வளவோ பிசினஸ் மேன், எங்க ஊர்ல வந்து எடுத்தீங்க, நான் இங்க இருக்க கேமரா நம்ம பிராண்ட் சொல்ல முடியாது, எங்க ஊர்ல வந்து எடுத்தீங்க, ஒரு டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட கடை இருக்கு. அவருக்கு ஊட்டியில ஒரு எஸ்டேட்டே இருக்கு, வெறும் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்த ஒருத்தர். இதே எங்க ஊர்ல எப்பயாவது வந்துட்டு போற சென்னையில வீடு வாங்கி வச்சிருந்த ஒருத்தர், எப்பயாவது வந்துட்டு போறப்ப வீடு வாங்கி வச்சிருந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு அவரோட பிள்ளைக்கு சொந்த ஊர்ல கூட ஒரு வீடு கிடையாது. நீங்க நினைக்கலாம், நான் பினான்ஸ்ல இங்க இருக்கேன், இல்ல இந்த இடத்துல இருக்கேன், இது ரொம்ப கீழே இருக்கேன்னு. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்க பொருளாதாரத்துல 10 வருஷத்துல எது வேணாலும் மாறலாம். ஒரு பணக்காரன் ஏழையாவும் மாறலாம், ஒரு ஏழை பணக்காரனாகவும் மாறலாம். அது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், அவங்க பணத்தை எப்படி கையாண்டாங்கிறது தான். நீங்க எப்படி கையாண்டுட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அசெட் அண்ட் லயபிலிட்டின்னு. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, நீங்க கடைசியா வாங்கின அசெட் என்னன்னு. இங்க இருக்க யாராவது ஒருத்தர் நீங்க வாங்கின லயபிலிட்டி என்னன்னு எழுதி பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தேவைப்படும். இந்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல நீங்க அதிகமா வாங்கினது அசெட்டா லயபிலிட்டியான்னு பாருங்க. லயபிலிட்டி அதிகமா இருந்தா நீங்க ஏழை ஆகிட்டு இருக்கீங்க, அசெட் அதிகமாயிட்டு இருந்தா நீங்க பணக்காரன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இதை நீங்க உங்களால புரிய வைக்க முடியும். தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு அதை கொடுங்க. ரிச் டாட் அண்ட் புவர் டாட்ங்கிறது அந்த புத்தகம். அந்த புத்தகம் சொல்றது ஒரே வார்த்தை தான், அசெட்டை வாங்குங்க, லயபிலிட்டி வாங்காதீங்கன்னு தான். நீங்க போட்டிருக்க கிளாத்தா இருக்கட்டும் ஆரம்பிச்சு உங்களுடைய போன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா அது லயபிலிட்டி. புரியுதுல நான் சொல்றது? ஒரு 1000 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கின எல்லா பொருளுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அது எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு லயபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. அசெட்டை விட லயபிலிட்டி அதிகமா இருக்குன்னா நீங்க ஏழை ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்துல நீங்க செலவு கணக்கு எழுதுங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் செலவு அதிகமா இருக்கு, அந்த அளவுக்கு உங்க வருமானம் அதிகமாகலைன்னா அடுத்த 10 வருஷத்துல உங்க நிலைமை கவலைக்கிடமா இருக்கும். நீங்க பணக்காரனாகிறதுக்காக மட்டும் நீங்க மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கீங்கன்னு நான் சொல்லல. நீங்க நார்மலா இப்ப இருக்க நிலைமையோட கீழே போகாம இருக்கிறதுக்கே நீங்க மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா இல்லையா? இட் இஸ் ரைட். நீங்க நிறைய பேர் ஏழை ஆகிறதுக்கு அவங்களை அறியாமலே நல்லா பார்ப்போம், ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருப்பாரு, கொஞ்ச நாள்ல அவர் கீழே போயிருப்பாரு. ஒரு கடனுக்கு எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு ஆள் வந்து என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்றாரு, அவர் சொல்றாரு அவருக்கு வந்து பணம் இருக்கு இல்லையா, வட்டிக்கு வாங்குவோம் இல்லையா, 1 பைசான்னு வட்டி வாங்க வரான். பேங்க்ல வந்து 12% கேட்டாங்களாம், வெளில 2 பைசா தானா, அதனால வெளில வாங்கிட்டேன், 2 பைசா 12 பைசான்னு கேட்கிறாரு. எவ்வளவு பேருக்கு இங்க பைசா வட்டி தெரியும்? வாங்கியிருக்கீங்கன்னு நான் கேட்க மாட்டேன், தாராளமா தூக்கலாம். ஃபைன், தெரிஞ்சுக்குங்க. வெளில வந்தா பணம் எப்படி வேலை செய்யுது, பணத்துக்காக இங்க என்னென்ன பண்றாங்கிற விஷயத்துல தெரிஞ்சுங்க. நான் சொல்றது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு போயிட்டு ஒரு கோல் செட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை? ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, இப்படிதான் வாழணும், உங்கள்கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. எல்லாருமே பணக்காரனா இருக்கணும், எல்லாருக்கும் ஆடிக்கார் தேவைப்படுதா என்ன? எல்லாரும் லக்ஸரி லைஃப் தேவைப்படுதா என்ன?
அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன தேவைப்படுறதுல பிரச்சனை இல்லை, அதுக்கான கோலை செட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இது உங்க வாழ்க்கை, நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செதுக்கிக்கலாம். ஆனா அதுக்கான நேரம் தேவைப்படும். ஆனா அந்த ஒரு இலக்கே இல்லாம நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இப்பயே தான் போயிட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாறணும்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டுமே தான் இந்த நிலைமை மாறும். அந்த ஸ்டெப் ஒரு பினான்ஸா நான் திரும்ப என்னோட ஆர்டிகல்ல கூட எழுதுனதுதான். நீங்க பினான்சியலி வெல்த்தி ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹெல்த்தை பத்தி உங்களுக்கு கான்சியஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு வரும். உங்க குழந்தைகிட்ட நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, வாட் யூ வாண்ட் டு பிகம்னு. இனிமே கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இன்ஜினியர்னு சொன்னா திரும்ப சொல்லுங்க, வெறும் இன்ஜினியர் கிடையாது, பணக்கார இன்ஜினியர். நீ ஒரு அவன் கோல் செட் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க, நீ வெறும் இன்ஜினியர் கிடையாது, பணக்கார இன்ஜினியர் ஆகணும்னு யோசிங்க. வெறும் பணக்கார இன்ஜினியர் ஆனா போதுமா? அதுதான் கோலா? அதுக்காக நம்ம இருக்கோம் இல்ல. ஒரு ஆரோக்கியமான பணக்கார இன்ஜினியர் அப்படின்னு எழுத சொல்லுங்க. கோலை முதல்ல எழுதுங்க. சீக்ரெட்னு ஒரு வீடியோ எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க? வெரி குட், ஃபைன் தேங்க்யூ. நீங்க பாத்தீங்க, நல்லது, ரொம்ப அற்புதமான வீடியோ. எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத அந்த இதுல சொல்லியிருப்பாங்க. முதல் எண்ணத்தை உயர்வா வச்சுக்கிறதுக்கு அதை ட்ரை பண்ணுங்க. அப்ப எண்ணங்களை இலக்கு வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஒரு இலக்கை வைக்க சொல்லியிருப்பாங்களா? அந்த இலக்கு என்னன்னு வச்சுங்க, வெறும் பணம் மட்டும் ஒரு கோலாவும் வைக்காதீங்க. வெறும் இன்ஜினியர் ஆகிறத விட பணக்கார இன்ஜினியர், வெறும் பணக்கார இன்ஜினியர் மட்டும் இல்லாம என்ன ஆரோக்கியமான பணக்கார இன்ஜினியர் போதுமா? ஆரோக்கியமான பணக்கார இன்ஜினியர் போதுமா? சமுதாயம் மதிக்கின்ற, சமுதாயத்துக்கு பயனுள்ள ஆரோக்கியமான பணக்கார இன்ஜினியர். மூணே விஷயம் தான். என்னோட மைண்ட் செட் கிளாஸ் போனீங்கன்னா அந்த கிளாஸோட இதில் எழுதியிருப்பேன். நீங்க பணக்காரனா இருக்கணும், மென்டலி ஆரோக்கியமா இருக்கணும், பிசிக்கலியும் ஆரோக்கியமா இருக்கணும், சொசைட்டிக்கும் பயனுள்ள ஆளா இருக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை 4 பேருக்கு சொல்லுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது 4 பேருக்கு கொடுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லாமே ஒரு பழக்கம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு பழக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இது எல்லாமே ஒரு பழக்கம். சேமிக்கிறது, செலவு பண்றது, அதுவும் ஒரு பழக்கம். எல்லா செலவு பண்ண, அதாவது பணம் சம்பாதிக்க செலவு பண்ணுதான். நான் சொல்லுவேன், செலவு பண்ணாதீங்கன்னா நான் எங்கேயும் கிளாஸ் எடுக்கல. ரொம்ப நிறைய சம்பாதிங்க, நிறைய செலவு பண்ணுங்க. உங்க செலவு போக மிச்சம் இருக்கவங்களுக்கு கொடுங்க. அதான் என்னோட தாத்பரியம். எல்லாமே ஒரு பழக்கம். நான் கேட்கிறேன், பழக்கம்னா என்ன? இப்படி கேட்போம். எல்லாம் படிச்சுட்டு வரோம்ல, எல்லாம் குழந்தைங்க படிக்க வைக்கிறீங்களா? எதுக்கு படிக்க வைக்கிறோம்? வெரி குட், நாலேஜ். அப்ப நாலேஜ்னா என்ன? வெரி குட், அறிவு. அது தமிழாக்கம் சார். நான் கேட்கறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது யார் சொன்னது? இப்பதான் சார் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லா சொல்லும், தொல்காப்பியர் சொன்னது எல்லா சொல்லும் பொருள் குறித்து. அப்ப நான் அறிவுன்னா ஒரு பொருள் இருக்கும்ல, அந்த அறிவுக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம பயன்படுத்துற வார்த்தையில பலதுக்கு நமக்கே தெரியாது. அதுல ஒண்ணு இந்த அறிவு. அறிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அறிவுக்கு விளக்கம் இல்லைன்னு தான் நான் கேட்கிறேன். அறிவுன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க எதையெல்லாம் அறிந்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அறிவு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கப்பல் ஓட்ட அறிந்து வச்சிருக்கீங்கன்னா, கிரிக்கெட்டை பத்தி அறிந்து வச்சிருந்தா கிரிக்கெட் நாலேஜ், ஒரு இன்ஜினியரிங் பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தா இன்ஜினியரிங் நாலேஜ், பிசிக்ஸை பத்தி தெரிஞ்சிருந்தா பிசிக்ஸ் நாலேஜ். நீங்க வெறும் நாலேஜ் மட்டும் போதுமா? உங்க குழந்தைகளுக்கு வெறும் அறிவு மட்டும் போதுமா? என்ன தேவை? இல்ல, நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டோம். வேற என்ன தேவை? அதான், அது என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க போயிட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூல் போறீங்க. டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு, சார் எனக்கு நல்லா தெரியும் சார், இந்த இதுல 344 பார்ட்ஸ் இருக்கு, இதான் பிரேக், இதான் கிளட்ச், எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாரா? லைசன்ஸ் கொடுத்துருவாரா? என்ன கேட்பாரு உங்கள்கிட்ட? சொல்லலாம், நான் 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார், நேற்று கூட 2 பேர் தாட்டிருக்கேன், எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாரா? உங்கள்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதான் ஓட்டி காட்டுற என்ன எதிர்பார்க்கிறார்? அனுபவம் வேற, ஸ்கில். யார் சொன்னா? வெரி குட், ஸ்கில், திறமை வேணும். அப்ப அறிவுக்கும் திறமைக்கும் என்ன வித்தியாசம்? அறிவுக்கும் ஓகே, அப்ளிகேஷன். வெரி குட் சார். அப்ளை பண்ணும்போது வர்றதா அறிவு. நீங்க அப்ளை பண்ணும்போது வர்றதுதான் ஸ்கில். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, குழம்பு வைக்கிறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுப்போம்.
அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் இல்லையா? ஓகே, பருப்பெல்லாம் போடணும், என்ன தாளிச்சு ஊற்றணும், தண்ணி ஊற்றி வச்சா குழம்பு வந்துடும், நாலேஜ் வருது. நீங்கள் ஒரு ஐடியா வந்துடுது, ஒன்று நீங்கள் ஒரு ஆக்ஷன் இறங்குவீங்க, எல்லாம் போட்டு வந்தோடனே ஒரு ரிசல்ட் வரும். எடுத்து பார்த்தா வாயில் வைக்க முடியாது, இல்லை கர்மமா. அப்புறம் உப்பு போடணும் போல இருக்கு, அப்படி ஒரு அறிவு வருது இல்லையா? முதல்ல நீங்கள் படிச்சு வந்தது தியரிட்டிக்கல் நாலேஜ், நீங்க செய்யும் போது ஒரு நாலேஜ் வருது இல்லையா? அது பிராக்டிக்கல் நாலேஜ். இந்த ரெண்டு நாலேஜும் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண ஒன்று வருது இல்லையா? அதுக்கு பேர் ஸ்கில். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாலேஜ் பிளஸ் பிராக்டிஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில். உங்கள்கிட்ட டிரைவிங் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க, ரைட் ஆர் நாட்? குக்கிங் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்பீக்கிங், பேசுற பேச்சு திறமை இருக்க, பேச்சு திறமை எப்படி வரும்? நாளைக்கு இன்னைக்கு என்ன பேசினா வந்துருமா? திரும்ப திரும்ப பேசும்போது வரும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப பண்றதுதான் ஸ்கில். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி பஸ், ஒரு லேடி டிரைவ் பண்றதுக்கும் ஜென்ஸ் டிரைவ் பண்றதுக்கும் வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? பையன் ஓட்டும்போது எப்படி ஓட்டுவான்? அந்த முன்னில தூக்கி மேலே வச்சுட்டு ஏதோ தேவைக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே போவார், பார்த்துருக்கீங்களா பசங்க? அதே பொண்ணுங்க ஓட்டும்போது எப்படி ஓட்டுவாங்க? ஏதோ அந்த முன்வெளி கலந்து போயிடுமோங்கிற மாதிரி அப்படி மெதுவாக பார்த்து ஓட்டுவாங்க. போத் ஆர் ஹேவ் ஸ்கில். பட் ஆனால் என்ன டிஃபரெண்ட் ஆகுது? ரெண்டு பேருக்குமே திறமை இருக்கு, என்ன வித்தியாசம் ஆகுது? என்ன? பயம். வெரி குட். அதுக்கு பேரு ஃபுல்லா சொல்லணும்னா ஆட்டிடியூட். நீங்க எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல, ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூட்ல இருக்கீங்களா, ரிஸ்க் எடுக்காத ஆட்டிடியூட்ல இருக்கீங்களா? ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அதை அணுகிற முறை. முடிவுக்கு வர ஸ்கில்லு, நாலேஜ் அது ஸ்கில்லா மாறணும். ஸ்கில் உங்க ஆட்டிடியூடோட சேர்ந்தாதான் மொத்த உருவமே ஆயிடும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க, எது ஸ்கில்லா நாலேஜான்னு மட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடுறீங்களா? கண்ண மூடுங்க. இப்ப நீங்க ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன கார் ஓட்டுறீங்கிறது உங்களோட பர்செப்ஷன். நீங்க ஆடியும் ஓட்டலாம், அம்பாசிடரும் ஓட்டலாம். உள்ளியதெல்லாம் ஒரு நல்ல காரை நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க, நல்ல வேகத்துல காரை ஓட்டிட்டு இருக்கீங்க, நல்லா டிரைவ் பண்ணி போயிட்டீங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு, நல்ல வேகம். திடீர்னு இடையில ஒரு ஆடு வந்துட்டு சாப், கண்ணை திறக்கலாம். என்ன பண்ணீங்க? பிரேக் போட்டீங்க. பிரேக் போட்டீங்கல்ல, இல்லை போட்டீங்களா ஆட்ட? வெரி குட். இப்போ நீங்க பிரேக் போட்டீங்கல்ல, இது என்ன உங்க நாலேஜா, ஸ்கில்லா, ஆட்டிடியூடா? எப்போதுமே நான் பிரேக் போடுவேன் சார். நாலேஜ்னா ஆடு வந்தா போடணும், ஆடு வந்தா பிரேக் போடுவோம், மாடு வந்தா போட மாட்டோம்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல எப்படி பிரேக்கை போட்டு போட்டு ஸ்கில் ஆனீங்க? என்ன பண்ணீங்க? பிரேக் போட்டீங்கல்ல, நார்மலா நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அடிக்குதுல்ல, அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் தான் பழக்கம். இந்த மூணும் திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற எந்த ப்ராடக்ட் பேர் தான் பழக்கம். நீங்க பிரேக் போட்டது ஆட்டோமேட்டிக்கா இன்னும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்க ஆடு பார்த்த வேகத்துக்கு உங்க பிரேக் அமைக்கிருக்கும். இன்னும் உங்க கான்சியஸே இல்லாம பண்ணிருக்கும். அப்படிதானே? பிரேக்கு உங்க கான்சியஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டிருக்கும், ரைட்டா இல்லையா? பழக்கம்னு என்னன்னா, நீங்க ஒரு ஸ்கில்லை திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு அது போயிடும். உங்களோட இது உங்களோட நாலேஜ் இல்லாமலே அது ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் பழக்கம்னு பேர். உதாரணத்துக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க, 4 நாள் அந்த 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 5ஆவது நாள் என்ன ஆகும்? யார் உங்களை எழுப்பிவிட்டா? ஸ்கில்லா, நாலேஜா, ஆட்டிடியூட்டா? பழக்கம். நல்லா தெரிஞ்சுங்க, இங்க சேமிக்கிறது ஒரு பழக்கம், செலவு பண்றது ஒரு பழக்கம், அக்கௌண்ட்ஸ் எழுதுறது பழக்கம். அப்ப பழக்கத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதை பத்திய நாலேஜ், முதல்ல பினான்சியல் நாலேஜ் வரணும். அகைன் அதை ஸ்கில் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட ஆட்டிடியூட், தள்ளி போடாத ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா அதுவே உங்க பழக்கமா மாறும். ஸோ கணக்கு எழுதுங்க, அசெட் வாங்குங்க, ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ ஃபினான்ஷியலி ஃப்ரீடமா ஆகும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா ஒரே வார்த்தை, உங்க பிரசன்ஸ் இல்லாம உங்க வீட்டுக்கு பணம் வரணும். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். எதுவும் கொஸ்டின் இருக்கா? கண்டிப்பா இருக்கணும். பணத்தை பத்தி நான் பணத்தை பத்தி சொன்னது ஒரு சிறு பகுதி தான். இன்னும் சொல்ல போனா 1% கூட கிடையாது. பணத்தை பத்தி நான் இப்ப சொன்னது ஒரு புதுசா இருந்துச்சா இல்லையா? நான் என்ன சொல்றேன், பர்சனல் லோன் சொல்லுவாங்க. தங்களோட சொந்த செலவுக்காக லோன் வாங்குறதுங்கிறது லயபிலிட்டியில வரும், பிசினஸ்க்காக நம்ம லோன் வாங்குறதுங்கிறது அசெட்ல வரும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பண்ண போற பிசினஸை பொறுத்து இருக்கு, நீங்க அந்த கோல்டை பண்ணலாமா, அந்த பிசினஸை பண்ணலாமான்னு.
நீங்க பண்ண போற பிசினஸ்ல உங்களோட நாலேஜை பொறுத்து இருக்கு அந்த கோல்டை வாங்கலாமா வேணாமாங்க. நீங்க பண்ண போற பிசினஸ்ல இருக்க ரிஸ்கை பொறுத்து இருக்கு அந்த கோல்டை வாங்கலாமா வேணாமாங்க. இது எல்லாமே நீங்க பண்ண போற அல்லது உங்களை பொறுத்து தான் அது இருக்கு. நான் எப்படி லயபிலிட்டி அந்த அசெட்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொருள் அசெட் அண்ட் லயபிலிட்டிங்கிறது இல்லை, அதை நீங்க எப்படி அணுகிறீங்கிறதுல தான் இது அசெட் அண்ட் லயபிலிட்டின்னு இருக்கு. லக்ஸரிஸ் கார் வாங்கியும் அது அசெட்டா வச்சிருக்கவர் இங்க இருக்கார், படிச்சிருப்பீங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது. இங்க பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காத்தீங்களா, முடி திருத்து படிச்சிருப்பீங்க, வெரி குட். வெறும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு 40 ஹோட்டல் இருக்கு அவர்கிட்ட. இதே சென்னையில், இதே சென்னையில வெறுமன ஒரு ரோட்டு கடையில பிரியாணி போட்ட ஒருத்தருக்கு இன்னைக்கு எத்தனை பிரியாணி ஹோட்டல் இருக்கு தெரியுமா? இங்க பணம் பண்றது ரொம்ப ரொம்ப எளிது, பணம் பண்றது ரொம்ப ரொம்ப எளிது. அதை புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம், புரிஞ்சுக்கிறத அப்ளை பண்றது அதை விட ஒரு ரொம்ப கஷ்டம். காரணம், எந்த ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லுங்க சார். ஆமா, நம்ம என்னன்னா சமுதாயத்துக்கே உள்ள மைண்ட் செட் அது, படி வேலைக்கு போ. இந்த டயலாக் இஸ் காமன், படி வேலைக்கு போ. ஏன்னா வேலைக்கு போனா செக்யூர் நினைக்கிறீங்களா? என்னோட ஸ்லைடு இருந்தா நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணிருப்பேன். பணம் வேலைக்கு போட்டு செக்யூர் நினைக்கிறீங்களா? யாராவது கைத்துக்கும் பார்ப்போம். நிரந்தரமான வேலை ஏதாவது ஒண்ணு இருக்கா? நிரந்தரமான வேலை எதுவும் இருக்கா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை உங்களால போக முடியலனாலோ இல்ல நீங்க அதுக்கு தேவையில்லைன்னாலும் அந்த வேலை உங்களோட தூக்கிடும். என்னைக்குமே ஒரு வேலை செக்யூர்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். என்னைக்குமே வேலை செக்யூர் கிடையாது, அது என்னைக்குமே உங்கள்ட்ட இருந்துடலாம். ஆனா பிசினஸ்ல ரிஸ்க் இருந்தாலும் ஒரு செக்யூர் உங்களால கொண்டாட முடியும். எங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அங்கதான் பணம் வருங்கிறது. ரிஸ்க் எடுக்கிற நம்ம உலகத்துல பயப்படுறது தான் போகுது. நான் ஒன்னே நீங்க போய் ஒன்னே நாளைக்கு பிசினஸ் பண்ணுங்க, நாளைக்கு ஒன்னே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கலாம் சொல்லவில்லை. முதல்ல பணத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஏன் 4 வருஷம் அதுல இன்ஜினியர் ஆக படிக்க, டாக்டராக 5 வருஷம் படிக்கிறீங்கல்ல, ஒரு திட்ட வேலை செய்யறதுக்கு எப்படி நல்லா வேலை செய்யலாம்னு படிக்கிறதுக்கு நீங்க 4 வருஷம் படிக்க தயாரா இருக்கீங்க. ஒரு ஆள்கிட்ட அழகா அவர்கிட்ட எப்படி அந்த கம்பெனியில மேனேஜரா ஒர்க் பண்றதுங்கிறதுக்கு 2 வருஷம் படிக்கிறீங்க. அதுக்கு மட்டும் படிக்கல, ஃபர்ஸ்ட் எல்கேஜில இருந்து யூகேஜி வரைக்கும் நீங்க என்ன படிக்கிறீங்க? வாழ்க்கைக்கு என்னன்னு படிக்கிறீங்களா? இல்ல இங்க ஐயா சொல்லிக் கொடுக்கறத படிக்கிறோமா? எங்கேயாவது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? எப்படி தூங்கணும்னு சொல்லி தராங்களா? ஏதாவது ஸ்கூல்ல எப்படி சொல்லி தராங்க? இல்ல. நீங்க வேலைக்கு போறது எப்படி, அங்க எப்படி நல்ல பிள்ளையா வேலை செய்யறது எப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க. இந்த உலகமே இப்படிதான் கட்டமைப்பட்டிருக்கு. நீங்க அதுல இருந்து வெளில வாங்க. அதுக்கு தேவை பினான்சியல் நாலேஜ். எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, 1 வருஷம் 2 வருஷம் அதை பத்தி படிங்க. உங்க நாலேஜை முதல்ல வளர்த்துங்க, உங்க ஸ்கில்ல முதல்ல வளர்த்துக்குங்க. டைம் ஆகும் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நாளைக்கே உங்களால பணக்காரன் ஆக முடியாதுதான். ஆனா இன்னைக்கு நீங்க ஏதாவது பண்ணாதான் நாளைக்கு பணக்காரன் ஆக முடியும். இன்னைக்கு நான் இங்க அரச மரம் போட்டு விதை, ஒரே ஒரு விதை போட்டேன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்க அரச மரம் வரும். ஆனா 10 வருஷமா நான் அந்த விதையை போடலன்னா கண்டிப்பா 10 வருஷம் இல்லை 20 வருஷமா அந்த ஆலமரம் வராது. நீங்க போட வேண்டிய ஒரு விதை கல்வி. அந்த ஒரு கல்வி இருந்தா நீங்க இப்ப இருக்க நிலைமையில இருந்து மேல போலாம். நிறைய சோர்ஸ் இருக்கு, போங்க. பினான்சியல் லிட்ரஸினா என்னங்கிறது நீங்க நம்ம ஆர்பிஐ இருக்கு இல்லையா, ஆர்பிஐ சொல்லித்தராங்க பினான்சியல் லிட்ரஸியை பத்தி. நமக்கு தெரியறது இல்லை. ஒரு சின்ன கதையோட முடிச்சிடும். பணம் மரத்துல காய்க்குதா? நிறைய எவ்வளவு பேர் திட்டு வாங்கிருக்கீங்க? பணம் மரத்துல காய்க்குதா? நீங்க பாட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நான் திட்டு வாங்கிருக்கேன், நீங்க எல்லாரும் வாங்கியிருப்போம் மோஸ்ட் ஆஃப். பணம் மரத்துல காய்க்குதா? பணம் மரத்துல காய்க்குதுன்னு ஒரு பையன் நினைச்சிட்டு இருந்தான், ஒரு சின்ன பையன். அவன் பணம் மரத்துல காய்க்குது, பணம் காய்க்கிற மரத்தை எடுத்துட்டு விவசாயம் பண்ணோம்னா நிறைய பணம் வரும், நம்ம பணக்காரன் ஆயிடலான்னு ரொம்ப அப்படியே கற்பனை பண்ணிட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் யோசனை வந்துச்சு, ஓகே ஃபைன், நம்ம இங்க இருக்கிறது பதிலாக போய் தேடினா என்ன, பணம் காய்க்கிற மரத்தை தேடி எடுத்துட்டு விவசாயம் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. சரி, ஊருக்கெல்லாம் ஒரு பேக் எடுத்துட்டு ஊரா போறாரு. ஒரு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு ஊர்ல போகும்போது ஒரு வயசானவர் பார்த்து, என்னப்பா என்ன இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, மாதிரி பணம் காய்க்கிற மதம் ஒன்று இருக்கு, அது விதையை தேடி தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அவர் பார்த்துட்டு, இன்னும் அந்த பையன் உன முட்டாளா இருக்கான்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலைல வாப்பா, பணம் காய்க்கிற மரம் ஒன்று இருக்கு, விதை நான் தர்றேன்னு. எவ்வளவு காசுன்னு கேட்டிருக்கேன். அவரும் எல்லாம் ஃப்ரீன்னு இருக்காரு. ஃப்ரீன்னு நம்மளால கொஞ்சம் யோசிச்சிருக்காப்ல, இந்த ஊர்ல ஃப்ரீயா கொடுத்தாலே ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. சரி பரவாயில்ல, வயசானவர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அடுத்த அந்த விதையை வாங்கிட்டு போய் முதல்ல என்ன பண்ணிருப்போம்னு நினைக்கிறீங்க? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பணம் காய்க்கிற மரம் விதை கொடுத்தாச்சு, உங்க வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல பினான்சியல் நாலேஜபிள் கொஸ்டின் ஏதாவது வருதான்னு பாக்குறேன். என்ன பண்ணுவீங்க?
இல்ல வேற இல்ல. இது ரொம்ப நான் சொல்றேன் போனோடனே சுத்தி வேலி போட்டான். ஏன்னா இது பழம் காய்க்கிற மரம். சும்மா பழம் காய்ச்சாலே நம்ம ஆளுங்க இருக்க மாட்டாங்க. பழம் காய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ மொதல் செக்யூரிட்டி மிஸ்ட் ஒரு சுத்தி வேலியை போட்டு பழத்தை போட்டு இது விதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி பொறுமையாக பார்த்துட்டே வந்தாப்லையாம். நல்லா ஆச்சு, செடி வந்துச்சு, மரம் வந்துச்சு, காய் வந்தது, பூ வந்துச்சு, காய் வந்துச்சு, பழம் வந்துச்சு, பணம் இல்லை. எனக்கு அப்பே தெரியும், இந்த தாத்தா பார்க்கும்போது நினைச்சேன் ஏதோ ப்ராட் பண்ணிருக்கான் நம்மளை ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு திரும்ப அந்த ட்ரீமுக்கே போயிட்டார். பணம் காய்க்கிற மரம் ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இதெல்லாம் நோண்டிட்டு திரும்ப போடுவோம். அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பூ விற்கிறவரும் அதை பார்த்துருக்காரு. பூவெல்லாம் நல்லா இருந்திருக்கு. இந்த பையன்ட்ட வந்து நான் கொஞ்சம் காசு தரேன், அந்த பூவெல்லாம் நான் பறிக்க மாட்டேன், நீ வேணா பறிச்சிக்க, காசு மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போன்றிருக்காரு. சரி, காசை வாங்கி பொட்டிக்குள்ள போட்டு அகைன் ட்ரீம். அந்த பக்கமாக போன ஒரு பழ வியாபாரி வந்து அந்த பழத்தெல்லாம் பார்த்துட்டு பழம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்ட்ட பேரம் பேசி நான் பழம் தந்துட்டு பழம் எடுத்துக்கணும். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. திரும்ப போய் பழத்தை கொண்டு போய் பொட்டியில போட்டு அகைன் ட்ரீம் பண்ணிட்டே இருந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு நாள் போய் பணத்தை போடும்போது பார்த்தா பொட்டி நிறைய பணம். அப்பதான் அவன் யோசிச்சிருக்கான், ஆமா இந்த மரம் பணம் காய்க்குது. இப்ப சொல்லுங்க, மரம் பணம் காய்க்குமா காய்க்காதா? அது பணம்னு உங்களுக்கு தெரியல. முன்னாடி இருந்த பொருளாதாரத்தை விட இன்னைக்கு இருக்க இந்த பொருளாதாரத்துல நிறைய இடத்துல பணம் காய்க்குது. அதான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க வீட்டிலேயே சோப்பு தயாரிச்சு வெளில வைக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட விதத்துல லேடிஸ் இருக்கீங்க. யுவோ ஸ்டோரின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. எவ்வளவு பேர் வீட்டில இருந்து பிசினஸ் பண்றாங்க, வீட்டில இருந்து எவ்வளவு பணம் பண்றாங்க. இந்த உலகத்துல பணம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். நான் இப்ப சொன்ன இந்த கதை ஆர்பிஐல இருக்க ஒரு ஆர்பிஐயோட பினான்சியல் லிட்ரஸில இருக்க ஒரு கதை. நீங்க போய் பார்க்கலாம், இந்த கதை அதுல இருக்கும். அந்த மாதிரி தேடுங்க. பினான்சியல் லிட்ரஸியை பத்தி முதல்ல உங்க அறிவை வளர்த்துக்குங்க. 1 வருஷம் 2 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. முதல்ல பினான்சியலி லிட்ரஸியில வந்தா மட்டும்தான் நீங்க பணக்காரனாக முடியும். வருவீங்களா? நன்றி. என்னோட பேர் வினோத். என் செல் நம்பர் உங்களுக்கு எதுவும் டவுட்னா எனக்கு கூப்பிடலாம். என்னோட செல் நம்பர் 811 000 2811 811 000 2811. நீங்க இந்த மாதிரி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சொன்னா நான் கேட்ச் பண்ண ட்ரை பண்றேன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்தவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வாய்ப்பை நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.